இன்றைக்கி என்னன்னு தெரியலங்க. கோயிலுக்கு போனேன்ல, அந்த இடத்துல வந்து சிவலிங்கம் வந்து பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி வாங்கலாமா வேணாமா? ஏன்னா லிங்கம்லாம் வாங்கினா பூஜைலாம் பண்ணணும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான்லாம் 5 நிமிஷம் இப்படியே ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறேன். அந்த மாதிரி தாங்க கும்பிடுவேன். ரொம்ப விழுந்து கும்பிட்ற ஆள்லாம் நான் கிடையாது. என்கிட்ட பழகுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் கும்பிட்டா நல்லபடியாக கும்பிட்ணுன்னு சொல்லுவாங்களே மனசார, அந்த மாதிரி கும்பிட்ற ஆள் தாங்க நான். என்னன்னு தெரில, கடந்த கொஞ்ச நாளாக இந்த சிவனை பார்த்தாலே ரொம்ப 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 பிடிக்குது. அது ஏன் எதுக்குன்னுலாம் தெரியல. பட் அப்பாவுக்கு அப்புறம் தான் இவர் ரொம்ப பிடிக்குது. ஏன்னா அப்பா எப்போ பார்த்தாலும் வந்து இந்த பட்டை போடுவார், அந்த சாமி கும்பிடுவாரா. ஸோ அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று பிடிச்சிருக்குல்ல, ஏன் நம்ம ஏற்றுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் சிவபெருமானை வந்து மனசார ஏற்றுக்கிட்டேன். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஒரு மாதிரி மனது நிம்மதியாகவும் இருக்குன்னும் சொல்லலாம். அதனால தான் சரி இவர் சூஸ் பண்ணன்றத அவர் என்ன சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். என்னன்னு தெரியலங்க. ரொம்ப நாளாக ஒரு உத்ராட்ச கொட்டை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. அதுக்கு நான் ஒரு கயிறு வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி போடலாம்னு சொல்லிட்டு. எனக்கு வாங்கின கயிறு மிஸ் ஆகிடுச்சுங்க. எங்கே இருக்குன்னே தெரில. சாமி ரூமில் தான் வச்சேன். எந்த டைமில் மிஸ் ஆச்சுன்னு தெரில. ரொம்ப கும்பிடாதன்னு கடவுளே சொன்னாரா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், கிடைச்சா கண்டிப்பாக எடுத்து அந்த உத்ராட்ச கொட்டையை எடுத்து மாட்டிக்குவோம். சாமி எப்படி கும்பிட்டாலும் நம்ம மனசார கும்பிட்டா அவர் ஏற்றுப்பார் தானே.